ஐயா நீங்கள் வள்ளலார் நிறைய பேசியிருக்கீங்க, வள்ளலார் ஃபுல்லாக பேசுகிறீங்க. வள்ளலாருக்கும் திருமூலருக்கும் என்ன வித்தியாசம்? வள்ளலார் இரண்டு நூல்களை ரொம்ப மானசீகமாக மதித்தார். ஒன்று மணிவாசகருடைய திருவாசகம், இன்னொன்று திருமூலருடைய திருமந்திரம். இந்த ரெண்டுமே வள்ளலார் ரொம்ப ஆழமாக அவர் உள்வாங்கி கொண்ட ஒரு விஷயம். வள்ளலாருக்கும் திருமூலருக்குமான ஒற்றுமை என்ன நான் பார்க்குறேன்னா, திருமூலரும் பல இடங்களில் சித்தாந்தத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார், வேதாந்தத்தின் உண்மை பொருளையும் சொல்லுகிறார். வள்ளலாரும் பார்த்தீங்கன்னா சித்தாந்தத்தையும் பேசுவார், வேதாந்தத்தையும் பேசுவார். இது இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒற்றுமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் வேற்றுமையாக வள்ளலார் இங்கிருந்து எங்கே முரண்படுகிறார் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, ரொம்ப ஒற்றுமையாக வரும். நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன், வள்ளலாருக்கு இப்போது நிறைய பிரச்சனை, காம்ப்ளிகேஷனாக சில விஷயங்கள் பேசுகிறோம். அவருக்கு திருநீர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவர் சைவர் இல்லைங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் வேணும்னா திருமந்திரம் அதுக்கு பதில். திருமந்திரத்தில் சைவம்னு ஒரு பாட்டு எழுதுகிறார், அதில் சைவத்தின் வகைகள் எழுதுகிறார். நீங்கள் நினைக்கிற மாதிரி சைவம் ஒரு வகை அல்ல, 4 வகை 3 வகை 4 வகைன்னு பட்டியல் போடுறார். அதில் அசுத்த சைவம், சுத்த சைவம், மார்க்க சைவம் அப்படின்னு பிரிக்கிறார். இந்த மார்க்க சைவம்னா எதுனா, நீங்கள்லாம் இப்போ தீட்சை பெறுறது, ருத்ராட்சம் போடுறது, திருநீர் பூசுறது, இதெல்லாம் மார்க்க சைவம்னு பேர். அசுத்த சைவம்னா சாதாரணமாக சிவபெருமானை வணங்கிட்டு இருக்கிறவங்கலாம் அசுத்த சைவம். அவங்களும் திருநீர் பூசிப்பாங்க, ருத்ராட்சம் போட்டுப்பாங்க, வேறு ஏதாவது மணி போட்டுப்பாங்க. சுத்த சைவத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா திருமூலர் சொல்கிறாரு, சுத்த சைவத்துக்குள்ளே வருகிறவர்கள் கடைபிடிக்க வேண்டியது ருத்ராட்சம் போடுவதோ திருநீர் தரிப்பதோ என்ற எந்த புற அடையாளத்தையும் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கிடைக்குதுன்னா, வள்ளலாருக்கு திருநீர் பூசலை, அவர் சைவர் இல்லையான்னு கேட்டால், சைவத்திலேயே திருநீர் பூசாத சுத்த சைவம் இருக்கிறது என்பதை நமக்கு திருமூலர் காட்டுகிறார். அதுதான் நமக்கு இன்னும் ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கணும் சார்.